மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. கோயில் அறங்காவலர் குழு தலைவர் ருக்மணி பழனிவேல்ராஜன் அம்மனின் பிரதிநிதியாக செங்கோலை பெற்றுக் கொண்டார். உலக புகழ்பெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் சித்திரை திருவிழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான பட்டாபிஷேகம் கோயிலில் உள்ள அம்மன் சன்னதி 6 கால் பீடத்தில் நடைபெற்றது. முன்னதாக சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய மீனாட்சி அம்மனுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க ராயர் கிரீடத்திற்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு கிரீடம் அம்மனுக்கு சாற்றப்பட்டு திருமலை நாயக்கர் வழங்கிய செங்கோல் வழங்கப்பட்டது. பட்டாபிஷேகத்தை தொடர்ந்து அம்மன் பிரதிநிதியாக செங்கோலை பெற்றுக்கொண்ட அறங்காவல் குழு தலைவர் ருக்மணி பழனிவேல்ராஜன் சன்னதியை 2 பிரகாரம் சுற்றி வந்து மீண்டும் அம்மனிடம் செங்கோலை சமர்ப்பித்தார். பட்டாபிஷேகம் நடைபெற்றதை அடுத்து ஆடி மாதம் வரை மதுரையில் மீனாட்சியின் ஆட்சி நடைபெறும் என்பது ஐதீகம். சமீபத்தில் கோயில் அறங்காவலர் கைம்பெண் என்பதால் செங்கோலை அவரிடம் வழங்கக்கூடாது என்று உத்தரவிடக் கோரி தொடுக்கப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை கணவனை இழந்தவர் செங்கோலை வாங்கக்கூடாது என்று எந்த ஆகம விதியில் உள்ளது என்று கண்டனம் தெரிவித்திருந்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.